இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவம் என்னன்னா, இந்த உலகத்திலே கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட டாக்ஸ் இருக்குது. ஆனா, அதுல ஒரு குறிப்பிட்ட டாக்ஸ மட்டும் நம்ம இந்தியால வளர்க்கவே கூடாதுன்னு இந்தியன் கவர்ன்மெண்ட் பேன் பண்ணியும் வச்சிருக்காங்க. அந்த டாக்ஸ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே உங்களுக்கு எந்த வகையான டாக்ஸ பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். நம்பர் 1 பேன் டாக்ஸ். இவனை இந்தியால மட்டும் இல்லங்க, உலகத்திலே இருக்கிற எல்லா நாட்டிலுமே வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட்டா பேன் பண்ணிட்டாங்க. அதனால தான் இந்த டாக்ஸோட பேர கூட பேன் டாக்னு வச்சிருக்காங்க. உலகத்திலே இருக்கிற எல்லா நாட்டிலயுமே இத பேன் பண்ணிட்டாங்கன்னா, இது எங்க தான் இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவை தவிர உலகத்திலே நிறைய நாடுகள்ல இதை இல்லீகலா வளர்த்துட்டு தான் வராங்க. இந்த பேண்ட் டாக் ஆவரேஜா 45 கிலோ வெயிட்டும் 107 சென்டிமீட்டர் ஹைட் வரைக்கும் வளரக்கூடியது. இதோட ஃபைட் ஃபோர்ஸ் 700 PSI வரைக்கும் இருக்குமா. இந்த டாக் ஜெனட்டிக்காவே கொஞ்சம் ரொம்பவே டேஞ்சரான டாக் தான். இதுக்கு கடுப்பு வர மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா அதை வளர்த்த ஓனர்னு கூட பார்க்காம எல்லாரையுமே கடிச்சு வச்சிரும். இதனால தான் இந்தியால மட்டும் இல்லாம எல்லா நாட்டிலுமே இதை பேன் பண்ணி வச்சிருக்காங்க. நம்பர் 2 போயர் பாயில். சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு ரொம்பவே டேஞ்சரஸான டாக்னா அது இந்த போயர் பாயில் தான். சவுத் ஆப்பிரிக்காவில் வைரஸ் சுரங்கங்களை பாதுகாக்க தான் இந்த போயர் பாயில் டாக்கை அதிக அளவுல வளர்த்துட்டும் வராங்க. இந்த போயர் பாயில் ஆவரேஜா 79 கிலோ வெயிட்டும் 71 சென்டிமீட்டர் ஹைட் வரைக்கும் வளரக்கூடிய ஒரு லார்ஜஸ்ட் சைஸ் டாக் தான் இது. ஆனா இதையுமே இந்தியால பேன் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஏன்னா இதுக்கு ராயலா இருக்கிறவன்னு நினைக்கிறது அவங்க ஓனர் மட்டும் தாங்க. மத்தபடி தெரியாதவங்க இது கிட்ட போனா அவங்க கெதி அவ்வளவுதான். நம்பர் 3 நெப்போலிட்டான் மாஸ்டிஃப். ரெண்டு பக்கமும் தொங்கி போன தாடைகளோட எப்பவுமே சோகமா இருக்கிற இந்த நாயோட பேர் தான் நெப்போலிட்டான் மாஸ்டிஃப். என்னதான் சோகமாவும் சோம்பலாவும் மூஞ்சியை வச்சுக்கிட்டு இருந்தாலுமே இந்த டாக்க நேர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்துருவீங்க. ஃபாரின் கண்ட்ரில எல்லாம் எல்லாருமே இவனை ஒரு தலை சிறந்த கார்டியனாவே நிறைய பேர் வீட்டுல வச்சு வளர்த்துட்டு தான் வராங்க. ஏன்னா இவன் ஒரு கன்னி வெடி மாதிரி எந்த நேரமும் வீட்டுக்கு வெளியில சோம்பல எங்கேயாவது படுத்துட்டு இருக்கும். ஆனா யாராவது வீட்டுக்கு புதுசா வந்தாங்கன்னா அவன் திருடனா இருந்தாலுமே கூட அவனை சும்மா விடாது, பாஞ்சு போய் அவனோட எதிரில நிக்குமா. இதுவுமே ஹை ஃபைட் ஃபோர்ஸ் கொண்ட ஒரு டாக் தான். ஆனா அவ்வளவு சீக்கிரத்துல யாரையுமே அட்டாக் பண்ணிடாது. ஆனாலுமே இதை இந்தியால பேன் பண்ணி தான் வச்சிருக்காங்க. நம்பர் 4 அமெரிக்கன் புல்டாக். அமெரிக்கால ஃபேமிலி ஓரியண்டா ஒரு டாக உருவாக்கணும்னு இதை ஹைபிரிட் பண்ணி தான் இவனை உருவாக்கியிருக்காங்க. ஆனா அவங்க நினைச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு உருவான ஒரு குட்டி அரக்கன் தான் இந்த புல்டாக். ஆவரேஜா 50ல இருந்து 65 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கக்கூடிய அவனோட ஃபைட் ஃபோர்ஸ் 350 PSI வரைக்கும் இருக்குமா. அமெரிக்கால ஃபேமிலியை பாதுகாக்கணும்னே சில பேர் இவனை நம்பி வீட்டுல வாங்கி வளர்த்துருக்காங்க. ஆனா இந்த டாக் ஆள் இல்லாத நேரமா பார்த்து வீட்டுல இருக்கிற குழந்தைகளை கடிச்சு வச்சிருது. அதனாலதான் இதை இந்தியால பேன் பண்ணியும் வச்சிருக்காங்க. நம்பர் 5 உல்ஃப் டாக். பேருக்கு ஏத்த மாதிரி ஒரு ரியலான உல்ஃபையும் டாக்கையும் கிராஸ் பிரீட்ல உருவாக்குன ஒரு டேஞ்சரஸான ஹைபிரிட் டாக் தான் இந்த உல்ஃப் டாக். அதாவது பாதி ஓனாயும் பாதி நாயும் கலந்த ஒரு கலவை. அதனாலதான் இதுக்கு உல்ஃப் டாக்னு பேரும் வந்துருச்சு. பார்க்க ஒரு ரியல் உல்ஃப் மாதிரியே இருக்கும். இதோட ஃபைட் ஃபோர்ஸ் 406 PSI. இவனை உருவாக்குன பிரீடர்ஸ் இவனை ஒரு வீட்டுல ஒரு பாசமான நாயாவும் அதே சமயம் வேட்டையாடுறதுல ஒரு மோசமான ஓனாயும் இருப்பான்னு நினைச்சுதான் இவனை உருவாக்குனாங்க. ஆனா இது எந்த டைம்ல நாயா இருக்கும்னு எந்த டைம்ல ஓனாயா மாறும்னு இதை உருவாக்குன ஓனர்ஸ்க்கே தெரியாதான். சில நேரம் பாசமாவும் சில நேரம் வெறி பிடிச்ச மாதிரியும் யாருன்னு கூட பார்க்காம கடிச்சும் வச்சிருமா. இதனாலே இந்த டாக்கை இந்தியால பேனும் பண்ணிட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே இந்த டாக்லாம் இந்தியால வளர்க்கலாம்னு சொன்னா நீங்க எந்த வகையான டாக்கை வளர்ப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாபாய்.